ப்ரான் கீரை சாதம், ஒரு 1 pot ரைஸ், லஞ்ச் பாக்ஸ் மெனு செய்யறது என்னன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, ஒரு 250 கிராம் ப்ரானை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி கீரை, அதையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனு, ஒரு சின்ன தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப்பு ரைஸு. இவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். செய்முறையை பார்த்துடலாமா? டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்: தாளிப்பு வடகம், அது இல்லைன்னா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம், நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கிட்டிங்களா? இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன தக்காளியும் சேர்த்துப்போம். தக்காளியை நல்லா மசிய விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழம்புத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, எந்த காரமாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த ப்ரானையும் சேர்த்துருவோம். ப்ரானை இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த கீரையை சேர்த்துடலாம். கீரை நல்லா சுருங்கி வரட்டும். அப்படியே அந்த மசாலாவில் கோட் பண்ணி விட்டுருங்க. ஒரு பாதி வெந்துடும் கீரை. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 கிளாஸ் தண்ணி, சுட தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் இப்போ டேஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு, நான் சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா பிரியாணி ரைஸும் சேர்த்துக்கோ.